எப்படி பறிந்து வருவார் மகன் பார்த்துக் கொள்ளுங்க. இதை நான் சுத்தம் செய்ய வேண்டுமா? சீக்கிரம் செய்து. முடியாது. முடியாதுடா. செய்றேன். கண்ணா 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 உன்னை நான் மறந்தாலும் என்னை நீ மறவாமல் நின்னருள் புரிவாய் கண்ணா கண்ணா நின்னருள் புரிவாய் கண்ணா உன்னை நான் மறந்தாலும் என்னை நீ மறவாமல் நின்னருள் புரிவாய் கண்ணா கண்ணா நின்னருள் புரிவாய் கண்ணா 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 ஏழ்மையில் இருந்தாலும் வாய்மையில் உழைப்பாரே ஏழ்மையில் இருந்தாலும் வாய்மையில் உழைப்பாரே வழி ஒன்று செய்வாய் கண்ணா கண்ணா வழி ஒன்று செய்வாய் கண்ணா உன்னை நான் மறந்தாலும் என்னை நீ மறவாமல் நின்னருள் புரிவாய் கண்ணா கண்ணா நின்னருள் புரிவாய் கண்ணா தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஆயிரம் சக்திகளாய் இச்சா சக்தி நானா சக்தி கிரியா சக்தி என்று இந்த உலகத்திலே உள்ள பாமர மக்கள் எல்லாம் என்னை கோவில் கட்டி வணங்கி வருகின்றார்களே. ஆனால் கேவலம் இந்த அரக்கனிடத்திலே சிறை. அன்புள்ள கலை உள்ளங்களே, இந்த இனிய வேளையிலே இதே கிராமத்தில் சீரும் சிறப்போடு வளமோடு வாழக்கூடிய பெரும் மதிப்பிற்குரிய ஐயா பக்ரி சாமியார் ஐயா அவர்கள், பக்ரி சாமியார் ஐயா அவர்கள் ஆசிரியராக விளங்கக்கூடிய
பக்ரி சாமியார் ஐயா ஆசிரியர் அவர்கள் கல்வி கடல் எங்கள் நெடும்பரை பொன்னி நாடக மன்றத்தை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளார். அந்த அன்புலத்துக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். அண்ணா, எத்தனையோ அவதாரங்கள் எடுத்தேன். 1000 சக்திகளாய் காளி கீழி சூழி சாமுண்டி வராகி வைத்தவி என்று சொல்லக்கூடிய 1000 அவதாரங்கள் எடுத்தேன். ஆனால் இன்று இந்த அரக்கனின் இடத்திலே நான் அடிபட்டு உதைப்பட்டு வதைபடுகின்றேன். சொன்னபடி அனைத்தையும் நான் சுத்தம் செய்து விட்டேன். எங்க போனது? தலைமான கொட்டு அப்படியே ஆகட்டும். தலைமான கொட்டுனா அப்படியே கொட்டா தேவடியா சொல்லு சொல்லு. சரி, செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஏய், வராதே. யாரு? ஏய். ஏய். ஏய், என்னடா? அந்த அம்மா சொன்ன காலை ஏய், என்ன சொல்றேன் அம்மா? அந்த அம்மாவை போட்டு அடிக்கிற பொறும்போக்கு நீ கேளம்பா, நான் என்ன அந்த அம்மாவை போட்டு அடிக்கிறிய, நாங்களும் எந்தி கட்டிக்கு பார்த்தேன், நாங்களும் பெண்ணா பண்ணுவோம், எங்களுக்கான பேரை உள்ள எத்தனை ஓட இல்லையா? இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய சக்தி ஆதி சக்தி தாயே, அவனை எப்படி இட்டு போய் முடியும்? ஆயிரம் கண்கள் கொண்டவர் அவர் கையிலே திருவோடு குட்டுக்கு பாத்தியா? திருவோடு யாருமே உனக்கு பிச்சை இடக்கூடாது. அந்த ரேஷன் கார்டை கட் பண்ணிடுங்க. அது மட்டும் ஏறி வேலை ஆட்டைய பிடிப்போம். ஏற்கனவே துட்டு போல இருந்தாலும் குமுடி தள்ளி புடுங்க. தண்ணி வராது, அவளுக்கு தண்ணி வராது. கரண்ட் பீஸ் பிடிங்க. அப்படியே செத்துருவோ செத்துருவோ. நான் பிச்சை எடுத்து செல்ல வேண்டுமா? மகனே, என்னுடைய ஏழை மக்கள் வருடாந்தோறும் மடிப்பிச்சை எடுத்து எனக்கு திருவிழா கோலங்கள் செய்கின்றார்கள். அவைகளிடத்திலே சென்று நான் எப்படி பிச்சை எடுப்பேன்? என்னுடைய ஏழை மக்களிடத்திலே சென்று நான் எப்படி பிச்சை நான் பெற்ற என் மக்களா? இந்த பாவி அசுரன் வஞ்சகமாக என்னிடத்திலே வரத்தை பெற்றுக் கொண்டு என்னை அடித்து சுத்திரவதை செய்கின்றார்கள். நான் பெற்ற என்னுடைய மக்களிடையே என்னை பிச்சை எடுக்க வைக்கிறார்கள். தூக்கிடும் அங்கே அரும்பாலே காரொரு பால்
அழைத்தவர் குரலுக்கு என்றார் பார்ப்பவர் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றார் இதையிலே கண்ணன் இதையிலே கண்ணன் பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றார் பாரதத்தில் மன்னன் கண்ணன் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றார் இதையிலே கண்ணன் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றார் இதையிலே கண்ணன் பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றார் பாரதத்தில் மன்னன் அங்க என்னுடைய ஏழை மக்களிடம் சென்று நான் பிச்சை எடுத்து வந்து விட்டேன். எவ்வளவு வாங்கி வந்துப்பானா? அன்பு கலைவல்லங்களே இந்த இனிய வேளையிலே ஏரிநகர் கிராமத்திலே சீரும் சிறப்போடு வளமோடு வாழக்கூடிய பெரும் மதிப்பிற்குரிய ஆறுமுகம் ஐயா அவர்கள் ஆறுமுகத்தினுடைய மைந்தர் ஆறுமுகம் என்பவருடைய பிள்ளைகள் அனைவரும் ஒன்று சேர்த்து எங்கள் பொன்னி நாடக மன்றத்திலே காணி வேட்டமிட்டு நடிக்கும் என் அருமை தம்பி முருகன் அவர்களை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். அந்த அன்பளிப்புக்கு என்னுடைய சார்பாகவும் தம்பி முருகன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி வணக்கம். எதுக்கு என்னுடைய ஏழை மக்களிடம் மகனே போலாம் போய் என் பையில வை. ஏய், போய் தாரே. விளக்கு கொண்டு வா. உண்மையா நீ வச்சுக்கிறா? போடு, அதை என்ன வச்சுக்கிற? மிச்சாங்க வெளுங்க ஓட்டியா டேய், நான் விளக்கு ஓட்டியா? யானையா நீ தானே வெளுங்க ஓட்டியா கை விலங்கு. போடு போடு அவளுக்கு போடு. ஏய், எடு. போடு அவளுக்கு. என்னுடைய கரத்தில் விளங்கா. ஐயோ செய்யட்டாமா அடே அரக்கர்கள் புத்தி அனைவரும் மரபுத்திகள் என்று நிரூபித்து விட்டான் இந்த பாதகன். என்ன கேட்டாங்களா? ஆனால் இறுதியில் என்னுடைய கரத்தால் தான் மாறுவீர்களா? டேய், யாரு? அன்னைக்கு கதை பார்த்துப்போ. நான் எதுக்கு உட்காந்து சொல்றேன் அவளையே விட்டுருவாங்க. அவளையே அம்மா அப்பா போய் வாழ சொல்றான் யாரு? ஆத்தா பாத்து போட்டாளாமா? ஏய், அம்மா போட்டாளா? அம்மா ஒரு நாளைக்கு பூரி குத்தி கேள்வி கேட்க பல்லு தயவு செய்து சில வாரத்துல நீ பேசாத. பல்லு ஏடா குடமா இருக்குது, ஏடா குடமா காதல கேக்குது. கூலி கொடுத்து கேள்வி கேப்பா. போய்
வந்து நாங்கள பாத்துட்டு இருக்கோம். அரக்கனுக்கு அரபுத்தின்னு தெரியுது இல்ல, உன்னை எவன் நீ வரம் கொடுக்க சொன்னா? வேண்டாம் மகனே, எவன் வரம் கொடுக்க சொன்னா? பாதாள சிறையிலே சிறையுள்ள கோவிந்தா, பாய போட்டு ஒண்ணுமா அமைதி குலைந்ததே என் ஆசை நெஞ்சும் அழிந்ததே அழிந்ததே. விழியிருந்தும் பார்வையில்லை, வழியிருந்தும் தெரியவில்லை. தெரியவில்லை. மார்க்கம் சொல்ல யாரும் இல்லை, ஒரு மார்க்கம் சொல்ல யாரும் இல்லை. என் ஆசை நெஞ்சும் அழிந்ததே, அமைதி குலைந்ததே. என் ஆசை நெஞ்சும் அழிந்ததே அழிந்ததே அழிந்ததே. சொல்லு சொல்லு. நீ சொன்ன மாதிரியா அம்மா போய் சிறைக்கோளை. அறையில் அடைத்து விட்டேன் சொல்லுவாங்களா? அறையில் அடைத்து விட்டேன். சிறையிலே எட்டு விட்டேன். உனக்கு எதுவுமே வராது. புறப்பட்டு வா. அம்மா சொல்றா. அதான் குழந்தைங்க போயிட்டீங்க, ஆட்சிங்க பாத்தீங்க, இன்னும் வரலையே, என்ன ஆச்சு தெரியலையே. என்ன நடந்தது புரியவில்லையடா. ஆட்சிய பெண்கள் எல்லாம் போனாங்க வந்தாங்க. ஆமா, ஏய், ஆ, வந்துவிட்டு தேவ உலகம். இதான் குமாசனம். என்ன சமாச்சாரா? குமாசனம். ஏய், குமாசனமா குமாசனமா ஏய், தேவ சபை தேவசேனை. பொன் உலகம் வந்திருக்கின்றோம். ஆ, அந்த பையங்களை நான் போய் பார்த்துட்டு வா. சீக்கிரம் சீக்கிரம். சரியா? கேளுக்கிறேன். நல்லா இருக்கிறியா? ஓகே, இருக்கிறேன். கேளுக்கிறானடா? எங்க பெரியப்பா வீட்டு பையன் தான் நிக்கிறான். ஆ, அவனையும் நான் போய் பார்க்க சொன்னேன். நீ தான் அந்த பையன் என்னடா பாரு, பாரு, அந்த பையனை போய் பார்த்துட்டாரு. என்னய்யா? ஏய், நம்ம யாரு தேடின்னு வந்தோம்? இந்த தேவா வந்தாங்க. அப்ப அவனை பார்த்து வரானா? ஆ, உங்க பெரியப்பா புள்ள. நீ ஏடா வாய் மச்சான். சகலபாடி. அவர் இருக்கிறாரா? அந்த ஆளு கேளுங்க. வரா ஆ. வாங்கி வை வரண்ணா. என்ன? இன்னத்துக்கு நான் மணி அடிக்கிறேன். போன் தான்பா. யாருக்கு பரிமை? நம்பர் புதுசா இருக்குதா? ஹலோ, ஏமலண்ணா, சச்சிவாலயத்து ஏமலன் பப்புனு சாராரு, போயிருக்கிறானே. அவங்க வீட்டு இருந்து பேசுறீங்களா? என்னாச்சு? ஐயோ, ஏன்னா போயிடுச்சா? ஓ அப்படி. ஆஹா, இங்கதான். ஐயோ, என்ன அடப்பா, அவன் ரெண்டாம் கட்ட மனுஷனாச்சாப்பா. அப்படியே வந்துச்சா? சரி சரி சரி. ஏமலண்ணா, உங்க வீட்டுல இருந்து போன் பேசுறாங்க. எனக்கு என்னன்னு புரியல. நீ ஹலோ, போச்சா போ.
ஹலோ போன் கொடுத்து போன்ல பேசுறோம், நீ பேச நேரா பேச போறீங்க அப்படியா? அது பேசட்டா மகள் ஏமா எங்கம்மா கீறா கூறி இருக்கிறாங்க. எங்க இருக்கிறா மலத்திலையா என்ன பண்ணீங்கடா சாமான் போடுங்கிறியா நீ மட்டும் தான் போடுங்கிறியா அம்மா சேர்ந்து போடுங்கிற என்ன சாமானா மளிகை சாமானா தாத்தா தேவசத்துக்கு சாமான் வாங்கிங்க மளிகை சாமானா சேர்த்தா ஏமா கூட யாரு வந்துக்கிட்டா அம்மா ஊத்துல நீ 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 ஆயா வந்துட்டீங்களா ஐயோ அந்த கேள்வி போன வயசாந்து நடக்கூட முடியாது கண்ணு வர தெரியல அது எட்டு பைபாஸ் ரோடு நிக்க வை பைபாஸ் சொன்னதுங்க இல்ல போசாது மழையா இருக்குங்க. ஏமா அம்மா வீட்டு வந்து 2 வாரம் ஆகுது எஜமா வீட்டுல இருந்து வேலை செஞ்சீங்க 2 வாரம் அம்மா பார்க்க முடியல அம்மா வந்து என் மூஞ்சி மேல நிக்கிறாம்மா அம்மா பாக்குன்னு ஆச்சாக்குது அம்மா ஒரு 3 நம்பர் விட்டு அந்த நம்பரை சொல்ல ஏமா ஐயோ அம்மா நீ போடாதம்மா நான் போடுறேன் செல்லு நம்பர் நீ சொல்ல நான் ஏத்திக்கிறேன் செல்ல ஏமா சேட்டா ஏமா ஐயோ டவரிங் கடைகளமா தள்ளி வா ஏமா டவரிங் கடைகள தள்ளி வா தள்ளிங்க போறோம் போல ஏமா இப்ப சொல்ல 90யா போட்ரு ஏமா சிகிச்சு டேய் அப்புறமா ஓரு ஏமா நீ வச்சுடா பாய் நம்பர் எல்லாம் தெரியும் சேட்டா பாய் சேட்டா மாய் ஊத்துல இருக்கிறவன் பாத்துறா என்னாச்சு? ஆசையோடு மனைவியிட வாவார்த்தை ஆடலாம் என்று தொலைபேசி அழைத்த என்னாச்சு? தொட்டு தாயை கட்டினானே யார் இல்லைன்னாங்க? நான் போன் போடுறேன் நம்ம பொண்டாட்டி முன்னுக்கு பொண்டாட்டி நான் போன் போடுறேன் என் பொண்டாட்டிக்க என்னத்த சொல்றது நானு என்னடா நடந்தது? போன் போட்டா நான் தொடர்பு கொள்ள முடியாதா சிறிது நேரம் கழிச்சு தொடர்பு கொள்ளணும் என் போன் தான் கொடுத்துக்கிறாங்க, நீயே போன் கொடுத்துட்டு கொடுக்க நெட்வொர்க் பிஸியா இருக்கும். இல்ல அவங்க தங்கச்சி யாரா பேசிருப்பாங்களா? ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்சம் காமரி பூ மாதிரி பேசியிருப்பேன் நானு. அது போய் வெட்ட வருஷமா போட்டு அது இல்லைங்க நெட்டுல ஃபுல்லா இருக்குதுல நான் போன் போடும் போது நீங்க தொடர்பு கொள்ள முடியாது அவர் தொடர்பு கொண்டு முடிஞ்ச பிற்பாடு சிறிது நேரம் கழிச்சு வந்து அதான் நான் சொந்தக்கார யாரா பேசுவாங்களா? இது வரைக்கும் போன் வாங்கி 2 வருஷம் ஆகுது இது மாதிரி சொந்த கிடையாது சொல்லுது நானு என்ன பண்ண போற? பையன் அவனை தாலி அட்டை கூட்டு அனுப்பிடுறாரு அதெல்லாம் செய்யாத. அப்படியே வந்து போய் என்ன கூட்டம் கேட்கிறது? ஐயா நாங்க வந்துக்கிறோம் இப்ப இல்ல நாங்க வந்துக்கிறோம்மா அவரு அம்மா மாயில சூற வந்துக்கிறாரு யாரு என்ன சமாச்சாரம்? பார்க்க மாட்டேன் எங்களை பார்க்க மாட்டேன் எங்க வந்து உடம்பு தாங்களா எங்க ஊர்ல தலை வாய கொடுத்துறாங்க யாரு யாரு எதுமா மாயில மாட்டிட்டாங்க நான் நம்ம சொன்னேன் நீங்க யாரு வந்து இந்த மாயா சொன்னா அப்ப கூட அவன் நோண்டி கேட்டுக்கிறான் என்ன மாயில சோரன்னு சொன்னீங்க கந்தனுடைய தம்பி கண்ட போற வந்தா கார் போர் கீர் போர் வந்த ரோடியா வந்தா போர் போட வந்துக்கிறீங்களா? ஒரு அடிக்கு எவ்வளவு ரூபாய்? 3 அடிக்கு
93 ரூபாய் அடி போடணும். ஓகே விடு. எனக்கு கேட்டு சொல்லு. ஏங்க, என்னடா நான் சொன்னவன் ஒரு அடிக்கு எவ்வளவு பண்ணி காட்டான்? ஏம்பி 2 ரூபாய் சொல்லிக்கிறேன். 82 ரூபாய் எதுக்கு? போது படம் சொன்னீங்க. அம்மா, அவன் ஊட்டிய பிடிக்கிறாம்மா. ஏய், ஓய் தேவதத்திலே கோடைகள் வந்து இருக்குது. ஏய், கார்ல கோரை வந்துக்கிறேன். கால் போடுறானா? எதற்காக வந்தீங்க? ஏய், எதுக்காக மயிரை பிடிக்க வந்துக்கிறேன்? ஏய், ஏய், இந்த தேவேந்திரனுடைய சிம்மாசனம் ஆமா. அவன் அமர்ந்திருக்கும் பொழுது எப்படி இருந்தது? நீங்க அமுத கேட்டேங்க. ஐயா உட்கார்ந்த பிறகு எப்படி இருக்குது? ஒருத்தர் சூப்பர்மேனியா, பச்சைமா கோயில் இருக்கிற மாமுனி ஏய், இந்த சிம்மாசனத்திற்கே இப்பதான் அழகு வந்துருக்குது. டேய், அரக்க இனத்தில் சேர்ந்தவனை போல் தெரிகிறது. எதற்காக வந்தா? கால் போடுறானா? ஏய், நானும் என் வாடா, வாடா என்று பேசாதே. மூஞ்சி மேல நாக்கு போட்டு பேசணும். எதற்காக வந்தாய்? ஆய் தேவேந்திரா, என்னடா? நானும் என் நகனம் தவத்தில் இருக்கின்ற பொழுது நாட்டிய மாதர்களை வைத்து வைத்து தவத்தை கலைக்க முற்பட்டாயே, அதற்கு உன்னை பழி வாங்க வந்திருக்கின்றேன். ஆமா, பெண்களை விட்டு கவட்டை வாங்கிட்டா சொன்னியே. கவட்டை கிடைக்க வந்து அதுக்காக வந்து கலைக்க வந்துக்கிறேன். பெண்களை கவர்ந்து சூத்த குத்துட்டு டேய், அழைத்து வைத்ததே நான்தான். அதற்காக என்ன செய்ய போகிறாய் நீ? உன்னோடு யுத்தத்திற்கு வந்திருக்கின்றேன். போடா, பார்ப்பதற்கு சிறியவனாக எனக்கு தெரிகிறது. சின்ன பையன மரியாதை கொடுத்தால் மரியாதை தவறி பேசுகின்றான். விடலாமா இவனை? ஏய், அந்த பொட்டை பையன் போய் நான் சண்டை போடணுமா? மனிதனாக பிறந்தா சும்மா என்ன இருக்கலாம் இருக்குதா அவனுக்கு? அப்போல பொறுக்கி அவன் கதை எடுத்தா போய் தொடுத்துரும். டேய், வாங்க. சீக்கிரம் தெரிஞ்சிடும் அப்போல விடாத அவனை. சீக்கிரம். பாத்தியா ஆன்சர் பாத்தியா? நான் ஆன்சர் அடிக்க அப்பதான் பயந்துடுவேன். ஏய், என்ன தெரியுமா இது? கரவாட்டா. கராத்தே கராத்தே புத்தி கத்தி வச்சிருப்பா. எங்க ஊர் சண்டைக்கு வரையா நான் மரம் எல்லாம் விட்டுடுவேன். சரி, ஆரம்பி ஊர் சண்டையை. எங்க ஊர் சண்டை என்ன தெரியுமா? ஜூட்டு விட்டா அடிக்குன்னு 50 வரையா? சரி, அது போட்டு வாடி. கேட்டுக்க, ஜூட்டு விட்டா தான் அடிக்கணும். 50 விட்டா நிறுத்தி போடணும். ஜூட்டு மேல கை வைக்காத கண்ணா. ஜூட்டு விட்டு இப்படி போனா இப்ப அவட்ட பார்க்கலாம். கண்ணா ஜூட்டு விட்டா அடிக்கணும். கண்ணா ஜூட்டு கண்ணா 50 விட்டா அடிக்கூடாது. ஓய், என்ன மிச்சா? உனக்கு கத்து கொடுத்த குறி யாரு? அது குஞ்சுங்கிறாரா? இன்னும் கொஞ்சம் குஞ்சுங்கிறாரா? சரி சரி மீன் குழம்பு ஏது பிடிச்சா சாப்பிட்டுரும். அவன் பயப்படுறான். ஏய், போரை பொன்னுடைய வேந்தர் சிறை போட்டு விட்டோம். கொண்டு வர நம்முடைய
சர்வலோக ரட்சகன் கிருபை நம் எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும். எனது தந்தை ஈசனுடைய நெற்றிக்கணில 6 தீப்பொறிகள் போன்ற அந்த 6 தீப்பொறிகளும் சரவண பொய்கையிலே தாமரை மலரில் விழுந்தது. அப்படி விழுந்த அந்த தீப்பொறியானது 6 குழந்தைகளாக உருவாகின. அந்த 6 குழந்தைகளையும் என்னுடைய தாய் சக்தியானவர் ஒன்றாக அணைக்க உடல் ஒன்றானது, முகம் 6 ஆனது. அதனால் ஆறுமுகன் என்றும் கந்தன் என்றும் கடம்பன் என்றும் கதிர்வேலன் என்றும் கார்த்திகை பெண்கள் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் இப்படி பல நாமதங்களை கொண்டு இன்று இந்த மயிலமதியிலே சுப்பிரமணிய கடவுளாக என்னை நாடி ஒரு பக்தருக்கு காட்சி கொடுத்து வருகிறேன். அப்படி இருக்க என் அன்பு மனைவி, ஆசை மனைவி, ஆருவின் மனைவி தேவாவை காண வேண்டும். இப்போது செல்ல வேண்டும், தேவாவை காணலாம். தேவா சுவாமி பார்த்து 3 மாதம் காலம் ஆகிவிட்டது. எங்க போயிருப்பாரு ஒண்ணுமே தெரியல. வரம் கொடுக்குற மக்களுக்கு வரம் கொடுக்கணும் போறாரு. ஆமா, ஒரு மருந்து கொடுக்குறாரோ அப்படியே போறாரு. என்ன சொல்ற? சுவாமி நம்மள கிடையாது. ஆமாடா, எங்க போறதா தெரியலையா? தெரியல. நீ பாத்தியா? நான் எங்க பார்த்தேன்? நானும் பார்க்கல. ஆனா
சொல்லுவாரு. ஆமா. அப்படியா? நீ பேசக்கூடாது, நானும் பேசவும் மாட்டேன். நான் சத்தியமா பேச மாட்டேமா, உனக்கு மீறி நான் பேச மாட்டேன் நானு. சரி, ஆகட்டும். சரி, அப்புறமா நீங்க தெய்வாவை காண வேண்டும் என்று வந்திருக்கிறோம். இப்ப செல்ல வேண்டும். என் அப்பமணி தெய்வாவை காண வேண்டும். அடடே. ஏய். யாரவா? வாழ்க 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 வளமுடன் வாழ்க. வாங்க, நீ நான் பார்த்து மாட்டேன். அம்மா விட்டு போறீங்க, போய் 3 மாதம் ஆகுது, வரேன்னு சொல்லிட்டு அம்மா போய் சொல்லுங்க, உனக்கு பேச கூடாதுனாங்க. சத்தியமா இனிமேல் நான் பேச மாட்டேன். வாங்க. பேச மாட்டியா? இதை பேசி விட்டாயே. பேசிக்கிறேன் நானு. அதுதான் நான் சூத்த கொடுத்துட்டு வாய் பொண்ணு ஆகிக்கிறது. என்ன பண்றதுன்னு சரி, அதை விடு. நீ சென்று உன்னுடைய கணவர் முருகப்பெருமான் வந்திருக்கிறார் சரிதான் என்று விளக்கமாக கூறு. அம்மா உன் மேல கோபமாகறாங்க. அப்படியா? நடக்க போதோ அம்மா, என்ன சாமி வந்துட்டு வந்துட்டாரா? ஐயோ, வா. தலை வலிக்குதுடா. ஆமா. ஆமாண்டா, ஒரு வாரமே எனக்கு வரடா. சொல்லு போ. அம்மாக்குதா சாமியே சாமியே அம்மாவுக்கு சொல்றோம். ஒரு வாரமா அப்படியே தூக்கி தூக்கி போட்டு அம்மா அம்மிக்கு அம்மிக்கு உட்காடுறாங்க. டேய், என்னுடைய மனைவி தெய்வம் இருக்க உடல் சரியில்லையா? ஆமாங்க, என்ன என்னடா இது வந்து இருக்கிறது? தலையில வந்து குத்துது, மூஞ்சில எகிருச்சு. ஏய், அது தலையில குத்துது, மூஞ்சில எகிருது. நான் தலை குத்துலன்றாங்க. அதுங்க ஏண்டா ஒரே ஒரு வார்த்தை கூட திருத்தமாக பேசவே மாட்டாயா? இல்ல, அம்மாவுக்கு உள்ளத்தை சொல்லுதுன்னா பண்ண தமிழ் என்பது தங்க கம்பி, அதை கொச்சப்படுத்த கூடாது. சரிதாங்க. புரிகிறதா? டேய், சரி, அதை விடு. உடல்நிலை சரியில்லை உரைக்கிறாய். ஆமா. நம்முடைய அரண்மனையிலே ஆ, ஜோசியர் இருந்தாரே, ஜோசியர் சொக்கலிங்கம், ஆமா. அவரும் சென்று பார்த்தீர்களா? அட பாவி, ஜோசியரா, திங்கள் ஒன்று